தேவையற்ற ரோம வளர்ச்சிக்கு உங்கள் உடல் பகுதியில் முகத்தில் எந்த இடத்துல வேணாலும் தேவையில்லாத முடிகள் வளருது. இதை நீக்கிறதுக்கு நம்ம பல வழிகளை பெண்கள் இன்றைக்கி கையாண்டுட்டு வராங்க. அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது கெமிக்கலுங்க. இது இன்றைக்கி முடிகள் அகற்றினாலும் காலப்போக்கில் உங்களுடைய ஸ்கின்னை சுருக்கங்களை ஏற்படுத்தி உங்களுடைய ஸ்கின்னில் பாதிப்பை ஏற்படுத்துங்க. இன்னும் அதிக அளவு ரோமங்கள் சீக்கிரமாக வளர்கிறதுக்கான வழிகளாக தான் அது தென்படுதுங்க. அப்போ இயற்கையான முறையில் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பயன்படுத்தணுங்க. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் தினமும் மஞ்சள் பூசி குளிப்பாங்க. இது உடலில் நோய் தொற்றுக்கள் எதுவும் அண்டாமல் இருப்பதற்கும் உடலில் தேவையற்ற ரோமங்கள் வளராமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு மஞ்சள் அப்படின்னாலே அலர்ஜி அப்படின்னு ஓடிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அதே மாதிரி பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் வேலை செல்லும் காரணத்தினால நேரங்கள் இல்லாமையும் மஞ்சள் பூசி கொண்டு போனால் ஏதோ ஒரு வித பிடிக்காத தன்மையும் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. இதெல்லாம் சரி செய்யணும், அதே சமயத்தில் இந்த பிரச்சனையும் சரி செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் பொடியை நல்லா கலந்துக்குங்க. அதாவது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் காலையில் குளிக்க போகிறீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இதை அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குளிக்கும்போது கடலை மாவுனாலேயோ அல்லது பாசிப்பயிறு மாவுனாலேயோ ஃபஸ்ட்டு உங்களுடைய முகத்தை தேய்ச்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் சோப்பு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு இதை 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ரோமம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை தடவுங்க. உங்களுடைய உதட்டுக்கு மேல் பகுதியோ அல்லது உங்களுடைய முகத்திலோ எந்த இடத்துல ரோமங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தடவிடுங்க. அடிக்கடி இதை நீங்கள் பண்ணுங்கள். இப்படி செய்கிறது உங்கள் முகத்தில் அல்லது எந்த பகுதியில் ரோமங்கள் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் அதை இது கட்டுப்படுத்தி உங்களுக்கு அந்த ரோமத்தோட வளர்ச்சியை வளர விடாமல் தடுத்துடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும் நோட்டிஃபிகேஷனாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.